விவாகரத்து வழக்கில் இருந்து முதலமைச்சர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய வழக்கில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடர்ந்த இந்த வழக்கில் வாபஸ் பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா. விவாகரத்து கோரிய வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இன்று 20 நிமிடங்களுக்கும் மேலாக காணொலி வாயிலாக ஆஜராகி தனது தரப்பு வாதத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விவாகரத்து வழக்கை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார் விஜயின் மனைவி சங்கீதா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி. வணக்கம் மாலதி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததன் காரணமாக அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு என்பது தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில 2 தரப்பிலிருந்தும் நேரில் ஆஜராக முடியாது, காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக ஆஜராவதற்கு நீதிபதிகள் ஒப்புக்கொண்டு வழக்கு விசாரணையை இன்றைய தினம் ஒத்திவைத்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று காலை நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் நீதிபதி முன்பாக சங்கீதா காணொலி காட்சி வாயிலாக ஆஜரானதுக்கு பிறகாக 20 நிமிடம் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தார். இந்த நிலையில அந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்த நிலையில தற்போது சங்கீதா தரப்பிலிருந்து இந்த விவாகரத்து மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாகத்தான் விஜயின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயின் மகன் சஞ்சய் அளித்த பேட்டியிலும் கூட எந்தவித முரண்பாடுகளும் தங்கள் குடும்பத்திற்குள் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தினை தான் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது சங்கீதா விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனுவையும் திரும்ப பெற்றிருப்பதாக பார்க்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடு தற்போது நீங்கி இருக்கிறது இந்த வாபஸ் பெறப்பட்ட இந்த வழக்கிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது.